அப்போ இதில் எலிமெண்ட் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி மாடுலர் கேஸோட எலிமெண்ட் ஜென்ரலாக எப்படி வரும்னா இஜெட் n வந்ததுன்னா அதோடைய கிளாஸஸ் நோட் பண்ணுவாங்க. கிளாஸஸ் எப்படின்னா 0 கிளாஸஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸஸ், செகண்ட் கிளாஸஸ், டாட் 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 n-1 கிளாஸஸ். அப்படின்னா மீனிங் என்ன ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இங்கே எத்தனை இருக்குது என்னன்னு இருந்தால் இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் n இருக்கும். பட் இது சப்போஸ் 10ன்னு இருந்ததுன்னா இங்கே 10ன்னு இருந்ததுன்னா இங்கே கிளாஸஸ் எங்கே வரும்? 9 கிளாஸஸ் வரைக்கும் வரும். சரிங்களா? இதான் மாடலோட. அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு இஜெட் 7 சொல்லிக்கிறாங்க. அப்போ இஜெட் 7 என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னு இது சார் இந்த கோசெட் பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம். இங்க சொல்லுமா? கோசெட் நப்போலோட அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் கோசெட்டுங்கிறது சப்குரூப்போட ஒரு ஐடியா தான் கோசெட். ரைட் கோசெட் அண்ட் லெஃப்ட் கோசெட். இது சொல்லுமா? கரெக்டுங்களா? சார் இல்லை கோசெட் தான் கேட்டீங்க. கோசெட் தான் கேட்டீங்க. ஆமாம் ஆமாம் சார். அது பார்க்கலாம்ல. அது இது முடிச்சுட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அது எப்படி வரும்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே சார். ஓகே. அப்போ இஜெட் 7 என்னென்ன வேல்யூ வரும்னா 0 கிளாஸஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸஸ், செகண்ட் கிளாஸஸ், தேர்ட் கிளாஸஸ், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 6 வரைக்கும் வரும். அப்போ டோட்டலாக 7 எலிமெண்ட் வரும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ தட் இஸ் மல்டிப்ளிகேஷன். இது டாட் 7 இது மல்டிப்ளிகேஷன். 0 இருக்கக்கூடாதுங்கிறாங்க. சரிங்களா? அப்போ இஜெட் 7 -0 இல்லாத எலிமெண்ட் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க? ப்ரூஃப் ஃபார்ம் ஆகுமான்னு கேட்குறாங்க. ப்ரூஃப் அப்போ இது டேபிள் ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி நம்ம போட்டுக்கிறோம். இஜெட் 5க்கு இஜெட் 3க்கு போட்டுக்கிறோம். இஜெட் 7 கேட்க சான்சஸ் இருக்கும். அதனால பக்கம் பார்த்துக்கணும். அப்படின்னாச்சு இங்கே இஜெட் 7ஓட வேல்யூ சொல்லிடுவோம். 0 கிளாஸஸ் கிடையாது. ஏன்னா 0 இல்லைங்கிறாங்களே. அப்போ 0 கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 6. அதே மாதிரி கால வயசு எழுதிடுங்க. 1 2 3 4 5 6. செஸ்ட் மல்டிபிகேஷன் தான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். ரிமைண்டர் எழுதணும். மாடலோட என்ன பண்ண போறீங்க? ரிமைண்டர் எழுத போறீங்க. மற்றபடி மல்டிபிகேஷன் ஆல்ரெடி கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிக்கிறேன். பார்த்துங்க தெரிஞ்சுக்காங்க. சொல்றேன் 1 × 1 1 தானே. இது அப்படியே வரும். இது அப்படியே வந்து 1 பிரச்சனை இருக்கு. 3 4 5 6. அதே கால வயசு எழுதிங்க. கால வயசு எழுது 2 சார் 3 4 5 6. இது மேட்டுக்கு நம்ம பொறுமையாக மாட்டிக்கணும். 2 × 2 எவ்வளோ? 4 சார். 3ங்கும் போது 12 போயிடுது சார். ஸோ அப்போ இல்லை 2 × 3 வந்து 6 தான். 6 சாரி 4 8ங்கும் போது 1 சார். ஆமாம் இது எழுதிக்கிட்டா போதும் சார். 10 2 சார். 3 12ங்கும் போது சார் அரௌண்ட் 5 அப்படி மைனஸ் பண்ணிங்க. 7ஆல மைனஸ் பண்ணிட்டு வந்துருங்க ஈஸியா இருக்கும். 7ஆல மைனஸ். ஓகே சார். சோ 6 சார். 9 2 சார். 12 5 சார். 15 1 சார். 3 × 6 18. so 14 4 4 சார். 4 8 na 1 sir. 3 4 sir 12 5 sir. 4 16 na 2 sir. Super, very good. 4 5 20 na around 14 na 6 sir. 6. 4 6 na 24 na 3 sir. 5 to 10 3 sir. 1 5 4 so 20 so 6 correct. So 25 na 4 sir. Correct. 30 na 2 sir. Okay. 6 12 5 sir. 4 sir. 24 3 sir. 3 2 ஆமா சார். 1 சார். 1 அவ்வளோதான். இப்போ இது எழுதிட்டாவே போதும். அப்போ இங்கே இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே இஜெட் 7 இருக்குது தான் பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் எல்லாமே என்ன இருக்குது இஜெட் 7 இருக்கும். அப்படிதான் நம்ம போட்டுருக்கோம். அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும்.
சரி, இது என்ன ஓகே பண்ணுங்க, இதுக்கு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி தேவையில்லை. இந்த டேபிள் போட்டீங்கன்னா போது ஃப்ரம் தட் எபோ டேபிள் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை, அசோசியேட் கிளாஸ் சாட்டிஸ்ஃபை. இப்போ நம்மளுக்கு ஓகே மெயின் ஒர்க் என்னன்னா ஐடென்டிட்டியும் இன்வர்ஸும் கண்டுபிடிக்க தான் நம்ம மெயின் சார். இந்த ஒர்க். டேபிள் பேர் என்ன சார்? என்ன பண்ணுங்க என்ன இந்த டேபிளுக்கு ஏதாவது நேம் இருக்கா சார், லைக் இந்த மாதிரி போடுறதுக்கு? இது மல்டிபிகேஷன் மாடுலர் டேபிள்மா, மாடலும் மல்டிபிகேஷன் டேபிள், அடிஷன் மாடுலர் டேபிள், இல்லைன்னா இது வந்து மல்டிபிகேஷன் மாடுலர் டேபிள். ஓகே சார். ஆக்சுவலி இது மாடுலர் தான். இது வந்து இப்படி இந்த நோட்டேஷன் வந்து மாடுலர் தான். அப்போ இது மாடுலர் டேபிள். சரிங்களா, ஓகே சார். மல்டிபிகேஷன் மாடுலர் டேபிள். ஓகேங்களா. சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை ஃப்ரம் த எபோ டேபிள்னு எழுதிக்கிங்க. அசோசியேட் இல்லாமல் ஃப்ரம் எபோ டேபிள் இஸ் சாட்டிஸ்ஃபைன்னு எழுதிக்கிங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஐடென்டிட்டி லா. ஐடென்டிட்டி லாங்கிறது நம்மளுக்கு ஆஸ் பர் டெஃபினேஷன் படி தெரியும். ஒன் வரது வந்து ஐடென்டிட்டி லா. ரெண்டு எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணி, அப்போ நம்ம மல்டிபிகேஷன் இங்கே போட்டுக்கிறோம். அப்போ எது எது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒன்று வருது? தட் மீன்ஸ் அதே எலிமெண்ட் வருது. கரெக்டுங்களா? என்ன எலிமெண்ட்? ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஏ. ஏ. அப்படின்னா அதே எலிமெண்ட் எப்போ வருது அதை மட்டும் செக் பண்ணி முடிஞ்சுதுங்க. சரிங்களா, சார் ஒன்னுக்கும் ஒன்று தான் வரும். எல்லாத்துக்கும் ஒன்று பாருங்க, எல்லாமே மல்டிபிள் பண்ணால் 1 இன்ட்டு 2 2 வருது. கரெக்டுங்களா, 1 இன்ட்டு 2 2 வருது. அதே மாதிரி 1 இன்ட்டு 3 3 வருது. அப்போ கண்டிப்பாக அதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. கரெக்டுங்களா. ஃப்ரம் த எபோ டேபிள் இ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஸ் ஐடென்டிட்டி எலிமெண்ட் அண்ட் ஆல்சோ பிலாங்ஸ் டு Z7. அப்போ டேபிள் பார்த்தே சொல்லிடலாம். கரெக்டுங்களா, டேபிள் பார்த்து நம்ம சொல்லிடலாம். சரி, அடுத்து இது போட்டுட்டு நம்ம நாலு ப்ராப்பர்ட்டி இதுக்கு ப்ரூவ் பண்ண போறோம், அப்படிதானே சார்? ப்ரூஃப். ஆமாமா ஆமாமா, டேபிள் போட்டுட்டு நாலு ப்ராப்பர்ட்டி பண்ணாலே அதுல க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் ப்ரூவ் ஆயிடுது. ஐடென்டிட்டியோட நம்ம போடுறோம். அடுத்து இன்வர்ஸும் போட போறோம். இன்வர்ஸ் வந்து மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்வர்ஸ் இருக்கணுமா? இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்வர்ஸ் இருக்கு. சரிங்களா. ஓகே சார். A belongs to Z7 minus 0 இருக்குதுன்னா there exists A inverse is also belongs to Z7 minus 0 இருக்கும். அதை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கண்டுபிடிக்கணும். அப்போ ஒன்னோட இன்வர்ஸ் என்ன? இந்த இன்வர்ஸ் ஆஃப் ஒன், இன்வர்ஸ் ஆஃப் ஒன் என்னமா இருக்கும் அப்படின்னு? இல்லை மைனஸ் ஒன்னுங்கிறது அது நார்மல், இந்த மல்டிபிகேஷன். ஒன்னோட எந்த எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணா ஒன் வரும், அதுதான் மீனிங். அப்போ ஒன்னோட எந்த எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணா ஒன்று வருது? இது மல்டிபிகேஷன். கரெக்டுங்களா. அப்போ இது ஒன்று வருது. அப்போ இதுதான் இன்வர்ஸ். கரெக்டுங்களா. ஒன்னோட இன்வர்ஸ் ஒன்று. அவங்க இதே மாதிரி மற்றது கண்டுபிடிச்சு முடிஞ்சிடாங்க. அடுத்து என்னது? 2ஓட இன்வர்ஸ். அப்போ எந்த இடத்துல ஒன்று வருது? 2 வர இடத்துல எந்த இங்கே 2 இருக்குது. கரெக்டுங்களா. அப்போ 2 இருக்குது. இதுக்கு நேராக எங்கே ஒன்று வருது? இது வருது. எதை மல்டிப்ளை பண்ணா? இந்த 4 மல்டிப்ளை பண்ணா வருது. அப்போ இதுதான் நம்மளுடைய 2ஓட இன்வர்ஸ். கரெக்டாக தானே சார்? ஸோ இன்வர்ஸ்ல வந்துட்டு A இன்டூ A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு E. ஸோ E வந்துட்டு வேல்யூ வந்துட்டு 1ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால எந்த A, ஐ மீன் A நம்ம 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணா இப்போ 1 வருதுன்னு பார்க்க போறோம். அவ்வளோதான் கண்ணு, அவ்வளோதான். சரிங்களா. சப்போஸ் ஈயோட வேல்யூ 1 வராம ஈயோட வேல்யூ மோஸ்டா 1 தானே சார் இருக்கும்? அப்படி நினைக்க கூடாது. ஈயோட வேல்யூ வந்து வெறும் அடிஷன் சப்ராக்ட், அடிஷனும் மல்டிபிகேஷன் கொடுத்துருந்தா தான் நம்மளுக்கு வந்து அடிஷனோட ஈயோட வேல்யூ 0, மல்டிபிகேஷனோட வேல்யூ 1. சப்போஸ் ஆப்ரேட்டர் மாறும்போது மேலே இருக்கிறது ஆப்ரேட்டர் மாறிக்குது. சரிங்களா. மேலே இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் மாறிக்குது. ஈயோட வேல்யூ வந்தது, ஈயோட வேல்யூ 2 வரும். கரெக்டுங்களா. சார் இல்ல சார், நான் இந்த மெத்தட்ல கேக்குறேன். இது வந்துட்டு அடிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன் தவிர வேற ஏதாவது மெத்தட்? அடிஷன் மல்டிப்ளிகேஷன் 0 and 1 தான். இது வந்து மல்டிப்ளிகேஷன் 1, அடிஷனா இருந்தா 0. கரெக்ட்டுங்களா. ஓகே சார். அடிஷன் மாடலா இருந்தா 0, மல்டிப்ளிகேஷன் மாடலா இருந்தா 1. சரிங்களா. இது எல்லாத்துக்கும் சேம், எல்லா ப்ராப்ளத்துக்கும் இது சேம். ஓகேவாமா. சரி, 2ஓட இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிங்க. 2ஓட இன்வர்ஸ் என்ன? 4 தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி மொத்தம் 3ஓட இன்வர்ஸ் என்ன? 4ஓட இன்வர்ஸ் 4. சார் நான் உங்களுக்கு ஒரே ஒரு சம்மோட போட்டோ மட்டும் அனுப்புறேன், அது மட்டும் போடலாமா? போடலாம். இது சொல்லிடுறேன், இது முடிச்சுட்டு போடலாமா? இது முடிச்சிட்டு சார். இது வந்து 5 வருதுங்களா. 3க்கு 5, 4க்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிங்க 2ன்னு. அடுத்து 5க்கு யாரு? 5க்கு அகைன் 3 தான் வருது. 3 சார். 5க்கு 3, 6க்கு 6 ஏறும். கரெக்டுங்களா. 6க்கு 6 அவ்வளோதான். இது முடிச்சுட்டு முடிஞ்சது. அப்போ என்னது? 3ஓட இன்வர்ஸ் வந்து 5, 4ஓட இன்வர்ஸ் 2, 2ஓட இன்வர்ஸ் வந்து 3 சார், 2ஓட இன்வர்ஸ் வந்து 6. தேர்ஃபோர் இன்வர்ஸ் எல்லா எலிமெண்ட்டுக்குமே இருக்குது. ஒரு எலிமெண்ட்டுக்கு இல்லைனாலும் இது வந்து ப்ரூஃப் கிடையாது. அப்போ எல்லா எலிமெண்ட்டுக்குமே இருக்கிறதுனால
Z7 கரெக்டுங்களா? Z7 minus 0 -0 is a group. is a group. சார் சப்போஸ் இப்போ எந்த இதுக்குமே அதாவது ஏதோ ஒரு எலிமெண்ட் அதாவது ஒன்றுக்கு மட்டும் 1 இல்லை அப்படின்னாவே அது இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகல, அது